بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا العليم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. பக்தரட்சகனும் சர்வஜீபஜியாபரணமாகிய ஏகவல்லோன் இறைவன் அல்லாஹ் கிருல ஷானவு தாலாவினை போற்றி புகழ்ந்தவனாய், முள்ளையும் காற்றினிலே மோகன தென்றலை போல் நெல்லியம் மனம் பரப்ப வந்த நபிகளுக்கெல்லாம் அரசராம் எம் பெருமான ரசூலே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், முத்தகீன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக குவளையம் போற்றும் குருநாதர் குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஹசனி வல் ஹுசைனி கத்தஸல்லாஹு ஸரவுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், எமது ஊரின் கதாநாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குதுபுல் மஜீது ஃபர்துல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி மாணிக்கபுரி கத்தஸல்லாஹு ஸரவுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், ஏனைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்கள் மீதும் இறைவனின் ஸலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈரற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய், புனிதம் நிறைந்த ஜும்ஆவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து இறை இல்லத்தில் வீட்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விலக்கல் செய்துள்ளார்களோ, தடை விதித்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிடுமே என்று சொன்னால், ஏனைய மாதங்களில் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசப்படுகின்ற விடயங்களை விட, ஏனைய நாட்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி புகழப்படுகின்ற புகழ்களை விட, அந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்தாக இவ்வகிலத்திற்கு உதித்த மாதம் என்பதின் காரணமாக அந்த மாதத்தில் அதிகமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றியும் அவர்களுடைய புகழ்களும் மக்களுக்கு மத்தியில் பேசப்படும். சுமாராக 30 நாட்கள் நிறைவடைகின்றது இன்றோடு ரபியுல் அவ்வல். இன்றிலிருந்து மகரிபிலிருந்து ரபியுல் ஆகிர், வசந்தத்தின் இறுதி என்று சொல்லப்படக்கூடிய, அல்லது ரபியுல் சானி, வசந்தத்தின் 2வது வசனம் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய ரபியுல் ஆகிர் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. எவ்வாறு ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மாண்புகளையும் மகிமைகளையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கப்படுமோ, அதே போன்று ரபியுல் ஆகிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதம் வந்துவிடுமே என்று சொன்னால், குவளையும் போற்றும் குருநாதர், வலிமார்களுக்கெல்லாம் அரசராக கிரீடமாக திகழக்கூடிய குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம்
முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹு ஸரவுல் அசீஸ் அன்னவர்களை பற்றி பேசுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் ரபீனுல் ஆஹிர் மாதம் என்பது குத்துபுல் அக்தாம் வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கௌஸ் நாயகத்தினுடைய மாதம் என்பதற்காக வேண்டி அந்த வலிமார்களை பற்றியும் குத்துபு நாயகத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் பேசுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஏன் இவைகள் பேசப்பட வேண்டும்? எத்தனையோ சமூகத்திற்கு மத்தியில் பொதுவான விடயங்கள் இருக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷத்தினை அடிப்படையாக கொண்டு ஏன் மக்களுக்கு மத்தியில் இவைகள் பேசப்பட வேண்டும்? இன்று இரவிலிருந்து குத்துபு நாயகத்தை பற்றியும் வலிமார்களை பற்றியும் பேசுவதற்கு ஆரம்பித்து விடுவோம். ஏன் இது தேவையா? என்ன அவசியம்? பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல் குர்ஆனில் இறைவன் அல்லாஹ் 3 விதமான விடயங்களை வைத்திருக்கின்றான். அந்த 3 விதமான விடயங்களில் ஒன்று வரலாறுகள் நிறைந்ததாக காணப்படும். முன்னைய சமுதாயத்தினர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட பல்வேறுபட்ட வரலாறுகள், சம்பவங்களை இறைவன் படிப்பினையாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அவ்வாறான படிப்பினைகள் முந்தைய சமுதாயத்தின் வரலாறுகள், சம்பவங்கள் எடுத்துரைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதில் நிச்சயமாக பல்வேறுபட்ட பல்லாயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகளும் பல்லாயிரக்கணக்கான நன்மைகளும் அதில் அடங்குகின்றது என்பதன் அடிப்படையாக இறைவன் அல் குர்ஆனில் வரலாறுகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த ரீதியில் தான் வலிமார்களை பற்றி பேசுவதன் மூலமாக ஓர் மனிதனுடைய உள்ளம் கல் நெஞ்சாக காணப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளம் கரைந்து விடுகின்றது. அந்த வலிமார்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த சேவை என்ன? இறைநேச செல்வர்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்கள் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் ஆற்றிய பணிகள் என்ன என்கின்ற விடயத்தினை நாம் ஆராய்வதற்கு முற்படுவோம் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, யாரும் வலிமார்களை நிந்தனை செய்வதற்கு வரமாட்டோம், யாரும் வலிமார்களை தூற்றுவதற்கு வரமாட்டோம். அந்த அளவுக்கு தனது வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் தனது வாழ்க்கை அனைத்தையும் இஸ்லாத்திற்காக வேண்டி திறந்தவர்கள் வலிமார்கள். நம்ம செய்கின்ற தியாகம் என்ன? சிந்தனை செய்து பாருங்கள். எமது மார்க்கத்திற்காக வேண்டி, எனது இஸ்லாம், எனது மார்க்கம் இஸ்லாம், அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தனிப்பட்ட ரீதியில் நான் என்ன தியாகம் செய்திருக்கின்றேன்? என்னால் முடிந்த என்ன தியாகம் செய்திருக்கின்றேன்? யாருக்கு நான் இஸ்லாத்தை போதித்திருக்கின்றேன்? யாரை நான் தவறிலிருந்து நான் தடுத்திருக்கின்றேன்? யாருக்கு நல்ல விடயங்களை நான் சொல்லி காட்டிருக்கின்றேன்? சிந்தனை செய்து பார்த்திருக்கின்றோமா? நல்ல விடயத்தினை ஏவுவது, தீய விடயத்தினை தடுப்பது உலமாக்களின் வேலை மாத்திரமா? கிடையாது. உலமாக்களும் செய்வார்கள் தான். அதனை அறிந்த பாமரர்களாக இருக்கக்கூடிய நாமும் என்ன செய்ய வேண்டும்? நல்லதை ஏவுவதும், தீயது நடந்தால் அதனை தட்டி கேட்பதும், அதனை தடுப்பதும் நிச்சயமாக பாமரர்களாகிய எங்களது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தன்மை நாங்கள் எப்போது செய்திருக்கின்றோம்? வலிமார்கள் இதைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க செலவு செய்தார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் ஒரு கேள்வி எங்களுக்கு மத்தியில் வரலாம். வலிமார்கள் வலிமார்கள் என்று சொல்கின்றோமே, அந்த வலிமார்கள் இன்றும் இருக்கின்றார்களா? அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று உலகத்தில் இருக்கின்றார்களா என்ற சந்தேகம், கேள்வி எங்களுக்கு மத்தியில் வரலாம். எந்த சந்தேகமும் வேண்டாம். அல் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் இருப்பார்கள். அந்த வலிமார்கள், இறைநேச செல்வர்களை கொண்டுதான் இன்று வரைக்கும் எமக்கு ரஹ்மத்து சொரியப்பட்டு கொண்டிருக்கின்றது, மழை பொழியப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை. கியாமத் நாள் வரைக்கும் இறைநேசர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஹதீஸ் சொல்கின்ற விடயம் விவரித்து சொல்வதற்கு நேரம் போதாது, சுருக்கமான முறையில் சொல்லி காட்டுகின்றேன். பிதாயா அல் பிதாயா வன் நிஹாயா என்கின்ற கிரந்தத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் வீட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அவ்வாறு வீட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அருமை தோழர்களே, பக்கத்தில் அருள், பூமி அழுதது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேள்வி கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ், பூமி அழுமா? பூமி அழுவது சாத்தியமா? ஏன் இவ்வாறு சொல்கின்றீர்கள் என்றெல்லாம் சஹாபாக்கள் கேட்கவில்லை. மாறாக
சஹாபாக்களுடைய கேள்வி எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், எதற்காக வேண்டி நாயகமே யா ரசூலல்லாஹ் பூமி அழுதது, பூமி அழுததனுடைய காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் உரைக்கின்றார்கள். பூமி இறைவனிடத்தில் முறையிட்டது. அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்படுகின்றது. இந்த சம்பவம் இறைவனிடத்தில் பூமி முறையிட்டது, இறைவா, இதுவரை காலம் உனது ரஹ்மத்தினை சுமந்த உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களும் ரசூல்மார்களும் என்னின் மீது உலாவித்திருந்தார்கள், என்னின் மீது அவர்கள் நடந்து திரிந்தார்கள், வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக அவர்களின் மூலமாக நீ ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் என்னின் மீது இறக்கிக் கொண்டே இருந்தாய். இதோ இறுதியாக வந்திருக்கின்ற முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி, இறுதி ரசூல். இவர்கள் மரணித்ததற்கு பிற்பாடு நுபுவத்தும் ரிசாலத்தும் முற்று பெற்று விடுமே. என்னின் மீது ரஹ்மத்தினை சுமந்தவர்கள் இருப்பதற்கு, நடமாடுவதற்கு எதுவுமே வாய்ப்பு கிடையாதே இறைவா. இவர்கள் இல்லை என்று சொன்னால், நபிமார்களுடைய வருகை முற்று பெற்று விடுமே என்று சொன்னால், உனது ரஹ்மத்தும் முற்று பெற்று விடுமே, உனது பரக்கத்தும் என் மீது இறங்குகின்ற அனைத்து விதமான அருட்கொடைகளும் துண்டிக்கப்பட்டு விடுமே என்று நான் அச்சம் கொள்கின்றேன். உனது அஸாபு, உனது வேதனை என்னின் மீது இறங்கி விடுமோ என்று நான் அச்சம் கொள்கின்றேன் என்று சொன்னவுடன் அதற்கு இறைவன் மறுபதில் அளிக்கின்றான். அந்த பூமியினை பார்த்து, நீ சொல்வது உண்மைதான், இறுதி நபியாக இறுதி ரசூலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு என்னுடைய அடியார்கள் சிலர்கள் இந்த உலகத்தில் அவதரிப்பார்கள். அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? குலூபுஹும் ககுலூபில் அம்பியா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நபிமார்களுடைய உள்ளங்கள் கொடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். யார் அவர்கள்? அவர்கள் தான் அவுலியாக்கள், வலிமார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நபிமார்களுடைய உள்ளத்தை போன்றிருக்கும். யதவாஸலூன பில் அர்வாஹ். என்ன செய்வார்கள்? ஒருவருக்கொருவர் அவர்களுடைய ஆத்மீக தொடர்பு அவர்களுக்கு மத்தியில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, எமது இந்த ஊரில் ஒரு இறைநேசர் இருக்கின்றாரா, அதே போன்று மேல் மாகாணத்தில் இன்னும் ஒரு இறைநேசர் இருக்கின்றார்களா, அந்த இரண்டு பேரும் தொடர்பு கொள்வதற்கு அவர்களுக்கு தற்பொழுது இருக்கின்ற நவீன ரீதியான தொலை தொடர்புகள் எதுவும் தேவையில்லை. யதவாஸலூன பில் அர்வாஹ். ஆத்மீகமான தொடர்பு அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும். கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு கடந்திருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த விடயத்தினை நாங்கள் காணலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் குறிப்பிட்ட காலத்தோடு முற்று பெறுவர்கள் கிடையாது. இஸ்லாம் எவ்வாறு பரவுகின்றது? இந்த இஸ்லாத்தினை 1400 வருடங்கள் கடந்து கியாமத் நாள் வரைக்கும் செல்ல இருக்கின்ற இந்த இஸ்லாம் யாரின் மூலமாக வளர்ந்தது? சரியே, நம்ம இந்த இலங்கை நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு? இலங்கைக்கு நபி வந்தாங்களா? இல்ல யாரா ரசூல் வந்து இஸ்லாத்தை பரப்பினாங்களா? கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலிருந்து சஹாபாக்கள் கற்றார்கள். சஹாபாக்களிடத்திலிருந்து தாபியீன்கள், தபு தாபியீன்கள் என்று சொல்லி அந்த வழிமுறையில் வந்த அந்த இறைநேச செல்வர்கள் தான் இஸ்லாத்தினை போதிப்பதற்காக வேண்டி தங்களது குடும்பங்களை துறந்து, தங்களது ஊரை துறந்து, தங்களது நாட்டை துறந்து, பாருங்கள் ஒவ்வொரு வலிமார்களுடைய தியாகங்களை பாருங்கள். யாரும் சொல்ல முடியாது வலிமார்கள் நாடு விட்டு நாடு வந்து வசதியாக வாழ்ந்தார்கள், மிகவும் செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய தியாகங்கள் எமது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக எமது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய தியாகங்களை பாருங்கள். தியாகங்கள் விளங்கும், வலிமார்களுடைய அர்ப்பணிப்பு விளங்கும், இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த சேவை விளங்கும். பெரும் கொண்ட காடுகள், மனிதர்களின் நடமாட்டம் இன்று கூட இல்லாத காட்டில் இறைநேசர்களுடைய தியாகம் இருக்கின்றது. சுகபோக வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்கள்? இஸ்லாத்தினை போதிப்பதற்காக வேண்டி. தஃப்தர் ஜெயிலானி பாருங்கள், இன்றும் அங்கு செல்வது என்பது சிரமமான விடயமாகத்தான் இருக்கின்றது. சிந்தனை செய்து பாருங்கள், 100-200 வருடங்களுக்கு முன்னால் அந்த இடம் எவ்வாறு இருந்திருக்கும்? ஏன் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் எந்த அளவுக்கு காடும் வனாந்திரமானதாக காணப்பட்டது. சொல்வார்கள் முன்னோர்கள், தஃப்தர் ஜெயிலானிக்கு செல்கின்ற வழியில் பாம்புகள் எல்லாம் குறுக்கே ஓடுமாம்.
முராதியா பைத்தை நாங்கள் சொல்வதற்கு ஆரம்பித்தால் எங்களுக்கு தீங்கிழைக்க வருகின்ற அந்த பாம்புகள் எல்லாம், விச ஜந்துக்கள் எல்லாம் விலகிச் சென்று எங்களுக்கு வழிவிடும் என்று முன்னோர்கள் அவர்களுடைய அனுபவ ரீதியில் எங்களுக்கு சொன்ன விடயத்தினை நாங்கள் செய்யமெடுத்திருக்கின்றோம். சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டி வரவில்லை வழிமார்கள். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினை பரப்புவதற்கு வந்தார்கள். இன்றும் அவர்கள் அந்த சேவையினை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, வழிமார்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களாக என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையே சாதாரணமான மனிதர் என்று சொல்வதற்கு தயங்காத நாவுகள், உள்ளங்கள், வழிமார்களை எம்மை போன்ற சாதாரணமான மனிதர் தான் என்று சொல்வதற்கு எம்மாத்திரம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஹதீஸுல் குதுஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிமார்களுடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றான், அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பவர் என்ன, ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன, இறைவன் அல்லாஹ் வழிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது நினைத்தும் கூட பார்க்க முடியாதது, மனித அறிவுக்கு எட்ட முடியாத எட்டாக்கனியாக இருக்கின்றது. வழிமார்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பவர், கராமா என்று சொல்லுவோம் நாங்கள், கராமத் என்று சொல்லி. அந்த கராமத் எவ்வாறு ஏற்படுகின்றது? இறைவன் சொல்கின்றான், அவனது இறைவன் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹதீஸுல் குதுஸி, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். இறுதியாக வருகின்ற இந்த விடயத்திற்கு தொடராக சொல்லி காட்டுகின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இறைவன் சொல்வதாக, எவ்வாறு எந்த ஒரு அடியான் என்னை நெருங்கி வருகின்றானோ, இபாதத்துக்களை கொண்டும் வணக்க வழிபாடுகளை கொண்டும் அவன் என்னை நெருங்கி வருவானே என்று சொன்னால், அந்த அடியான் கேட்கின்ற கேள்வியாக, குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அந்த அடியான் எனது நெருக்கத்தினை பெற்ற அந்த நேசன், ஒரு இறைநேசர், அவர் கேட்கின்ற கேள்வியாக நான் மாறுவேன். யார் சொல்வது? இறைவன். புகாரி ஷரீஃபில் சொல்லப்படுகின்றது. அந்த அடியான் வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அந்த அடியான் பார்க்கின்ற பார்வையாக, அந்த அடியான் பிடிக்கின்ற பிடியாக, நடக்கின்ற நடையாக நான் மாறுவேன் என்று இறைவன் தொடராக சொல்லி காட்டுகின்றான் ஹதீஸுல் குதுஸியில். சிந்தனை செய்து பாருங்கள், இறைவனுடைய கேள்வியை நாங்கள் மட்டுப்படுத்த முடியுமா? இறைவனால் இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை மாத்திரம்தான் கேட்க முடியும் என்று எங்களால் மட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. இறைவனால் இவ்வளவு தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. இறைவனால் இவ்வளவு தூரம் வரைக்கும் தான் நடக்க முடியும் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அத்துணை விதமாகவும் இறைவன் தனது அடியான் தன்னை நெருங்கி வருகின்ற சந்தர்ப்பத்தில், தனது அடியான் தன்னை நெருங்கி வருகின்ற சந்தர்ப்பத்தில், கண்ணியமானவர்களே, இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சகலதுமாக அந்த அடியானில் மாறுகின்றான், அனைத்துமாக மாறிவிடுகின்றான். அந்த அடிப்படையில் தான் வழிமார்கள் மனித புத்திக்கு எட்டாத பல்வேறுபட்ட கராமத்துகளை நிகழ்த்தி காட்டுவார்கள். எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால், பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இடம்பெறக்கூடிய செய்தியினை வழிமார்கள் அறிந்து கொள்வார்கள். இதுதான் அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கராமத். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் காணப்படக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். ஒரு இடத்துல இருப்பாங்க, சில மணி நேரத்தில் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கடந்து சென்று அங்கு இருப்பார்கள். இது மெஜிக் என்று நினைச்சிடாங்க. ஆனா தற்பொழுது இந்த நவீன யுகத்தில் கண்ணியமானவர்களே, இவ்வாறான மெஜிக்குகளை காட்டக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். சர்வ சாதாரணமான முறையில் இந்த விடயங்களை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இறைவனது நெருக்கத்தினை பெற்ற ஒரு அடியானால் எவ்வாறு செய்ய முடியாது என்று எங்களால் கூற முடியும். ஹதீஸ் ஆதாரமாக இருக்கின்றது. ஹதீஸ் மாத்திரமல்ல, அல் குர்ஆனும் ஆதாரமாக எங்களுக்கு இருக்கின்றது. வழிமார்கள் என்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்துக்கு பிறகு உருவானவர்கள் கிடையாது. நபிமார்கள், ஏனே நபிமார்களுடைய காலத்திலும் வழிமார்கள் இருந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலும் இறைநேச செல்வர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நபியினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலும் வழிமார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வழிமார்களுடைய
பிறப்பும் இறப்பும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நாங்கள் ஆணித்தரமான முறையில் எங்களது இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இறைநேச செல்வரின் மூலமாக மனிதனால் செய்ய முடியாத அசாத்தியமான விடயங்களை நிகழ்த்த முடியாது என்று நாம் எமது உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் குர்ஆனை மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். நஊது பில்லாஹ். ஹதீஸ் என்றாலும் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொள்ளலாம், குர்ஆனை மறுக்கக்கூடியவராக வந்து விடுவோம். ஹதீஸ் ஏதாவது லைஃப் மௌது என்று சொல்லி ஏதாவது செஞ்சுக்கிட்டு தப்பிச்சுட்டு பேய்த்துருவாங்க. அல் குர்ஆனை மறுக்கக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். வலிமார்கள் இறைநேசர்களுடைய விடயத்தை நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவதானமான முறையில் இருந்து கொள்ளுங்கள். நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் ஓர் இறைநேச செல்வர் இருந்து வாழ்ந்துகின்றார். அல் குர்ஆன் இந்த வரலாற்றினை தெளிவான முறையில் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. சூரா அன்-நம்லில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம், பல்கிஸ் ராணி, பல்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் ஓர் நாட்டினை ஆட்சி செய்தவர்கள் தான் பல்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணியினை பற்றிய செய்தி, அவர்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக, இறைவனை வணங்காமல் இறைவனது படைப்பினை வணங்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வருகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள். நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்கின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான். மற்றவைகள் அனைத்தும் இறைவனது படைப்பு, இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட உபன்யாசங்களை நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த பல்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணிக்கு அனுப்புகின்றார்கள். அதனை அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் வருகின்றார்கள். அவ்வாறு வருவதற்கு முன்பதாக நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியுமா? அந்த ராணி பல்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசி ஆட்சி செய்த அந்த சிம்மாசனம், அந்த அரசி இங்கு வந்து சேர்வதற்கு முன் நாம் எடுக்க வேண்டும். இதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வைத்த கோரிக்கை. அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு இறைநேச செல்வரின் மூலமாக, இறை நெருக்கத்தினை பெற்றவரின் மூலமாக ஜின்களை விட மிகவும் வேகமான முறையில் தங்களது சக்திகளையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்த முடியும். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பல்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசி ஆட்சி செய்த இடத்திற்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பல கிலோமீட்டர்கள் தொலை தூரம், பல நாட்கள் பிரயாணித்து தான் வர முடியும் அங்கு. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள், என்ன, அந்த பல்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரசி எம்மிடத்தில் வருவதற்கு முன்பதாக அவருடைய சிம்மாசனம் இங்கு வர வேண்டும். யாரால் முடியும் கேட்கின்றார்கள். அதுக்கு முன்னாடி அந்த அரசி என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? அந்த சிம்மாசனம், அவர்கள் இருந்த சிம்மாசனத்தினை பல்வேறுபட்ட பாதுகாப்பு வளையங்களை போட்டு அவர் பாதுகாத்து விட்டு வருகின்றார். வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். இரும்பை கொண்டும் கற்களை கொண்டும் அதை வளைத்து கட்டி மிக பெரும் பாதுகாப்பு அரணினை அமைத்து விட்டுதான் அவர் கிளம்பி வருகின்றார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பட்டாளத்தோடு. இதற்கிடையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், அந்த பெண்மணி, அந்த அரசி எம்மிடத்தில் வருவதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? அந்த சிம்மாசனம் எம்மிடத்தில் வர வேண்டும். சாத்தியமா? இங்கிருந்து போகணும், பல கிலோமீட்டர் இங்கிருந்து போய் திரும்ப அந்த எல்லா விதமான அரண்களையும் உடைத்து தகர்த்து அதை தூக்கிட்டு திரும்ப இங்கு வரணும். சிந்தனை செய்து வாருங்கள். முடியுமா? முடியாத, ஒரு நடக்க முடியாத இம்பாசிபிளான ஒரு விஷயம். அந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் அல்லாஹ் ஜின்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். நாங்கள் அறிந்த விடயம். ஜின்னு, காற்று, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு இறைவன் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த நேரத்தில் கால இஃப்ரீத்து மினல் ஜின், இஃப்ரீத் என்று சொல்லப்படக்கூடிய ஜின் என்ன செய்யுது என்று சொன்னா, அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக. ஓ நபி, அல்லாஹ்வினுடைய நபியே,
நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து எழுந்து நீங்கள் இருப்பதற்கு முன்பதாக, இன்னும் ஒரு ஹிகாயத்தில் சொல்லப்படுகின்றது, உங்களது அரச சபை ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த அரச சபை முடிவுற்றுவதற்கு முன்பதாக, அதாவது காலையில் ஆரம்பிச்சா மாலையில முடியும் தானே, அதற்கு முன்பதாக, இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து எழுந்து உட்கார்வதற்கு முன் நான் எடுத்து வந்து தருகின்றேன் என்பதாக ஒரு ஜின் கூறியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, சரி வரா, இதை விட வேகமாக வேணும், இதை விட வேகமாக எனக்கு வேண்டும் அது என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் தான் ஒரு நபர், ஒரு மனிதர், யார்? இறை நெருக்கத்தினை பெற்ற ஒரு வலியுல்லா ஆசிப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேசர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், قال الذي عنده علم من الكتاب انا آتيك به قبل أن يرتد إليك طرفك. சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் சூரா நம்லில் வரக்கூடிய விடயம் இது. இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இந்த வரலாறினை. வலிமார்கள் இறை நெருக்கத்தினை பெற்றால் மனிதர்களாகி எம்மால் சிந்தனை செய்து பார்க்க முடியாத அத்தனை விதமான விடயங்களும் சாத்தியமானதாக ஆகும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த வரலாறு. அங்கு இறை நெருக்கத்தினை பெற்ற இறைநேச செல்வர் சொல்லி காட்டுகின்றார், எழுந்து சொல்கின்றார், ஓ நபியே, இறைவனது நபியே, உங்களது பார்வையினை நீங்கள் சிமிட்டுவதற்கு முன், கண் சிமிட்டுவதற்கு முன் அதனை நான் கொண்டு வந்து விடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு ஆற்றல்! அவங்க நபியும் இல்ல, ஜின்னும் இல்ல, மலக்கும் இல்ல, மனிதர் என்றுதான் இறைவன் சொல்லுகின்றான். மனிதர் என்று சொன்னால் இறைநேச செல்வர் ஒரு வலியுல்லா. எவ்வாறு சாத்தியம்? கண்ணை சிமிட்டுவதற்கு முன் எத்தனை நொடி எடுக்கும்? நம்முடைய கண்ணை சிமிட்டுறதுக்கு எத்தனை நொடி எடுக்கும்? சிந்தனை செய்து பாருங்கள். ஆனால் அந்த அசாத்தியமான விடயம் எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்ததை அந்த ஆசிப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறைநேச செல்வர், அந்த வலியுல்லா என்ன செய்கின்றார்கள்? கண் சிமிட்டுவதற்கு முன் அந்த சிம்மாசனத்தினை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலடியில் எடுத்து வந்து நிறுத்தினார்கள். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை இதுதான். வலிமார்களுடைய பவர், ஸ்பிரிச்சுவல் பவர், ஆத்மீகம் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கராமத் என்று சொல்லப்படக்கூடிய விடயம், கண்ணியமானவர்களே, எங்களது நுட்பமான, எங்களது சொற்பமான அறிவுகளால் எட்டி பார்க்க முடியாது. இவ்வகையான மகத்துவம் நிறைந்தவர்கள் தான் இறைநேச செல்வர்கள், வலிமார்கள். இறைவன் ஒவ்வொரு இறைநேச செல்வர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள், கராமத்துகளை கொடுத்திருப்பான். அந்த கராமத்துகளை அவர்கள் வெளிப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் இந்தந்த தரஜாவில் இருக்கின்றார்கள் என்பதனை நாங்களே உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறான வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தான் குதுபுனா கௌசுல் ஆலம் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிரவுல் அசீஸ். சிந்தனை செய்து பாருங்கள், அவர்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும். வலிமார்களின் தலைவராக இருந்தால் அவர்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும். அவர்களை பற்றி பேசுவதற்கு ஆரம்பித்து விட்டால் நேரம் இடம் கொடுக்காது என்பதற்காக வேண்டி இன்னும் சில விடயங்களை சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். அருமைக்கும் பெரும் மதிப்புக்கும் ஒரு இஸ்லாமிய சௌர்களே, பெரியோர்களே, இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையான் திருமறையிலே இப்ப நாங்க கேட்கலாம், சரி வலிமார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க, நாங்க ஏற்றுக்கொள்கின்றோம், அந்த வலிமார்களை வைத்து ஏன் நாங்கள் கொண்டாட வேண்டும்? அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நாம் ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஏன் நாம் மதிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஒரு வலியுல்லா, ஒரு இறைநேசர் வாழ்ந்து விடுவார் என்று சொன்னார். சரி, இருந்தாங்க, மக்களுக்கு சேவை செஞ்சாங்க, எதிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, மாட்டுக் கொள்கைக்காராக்கள். சரி, நாங்க ஏற்றுக்கொள்றோம். வலிமார்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மக்களுக்கு சேவை செய்தார்கள், மரணித்து விட்டார்கள், அத்தோடு முடித்துக் கொள்ளலாம் தானே. ஏன் நீங்கள் மரணத்திற்கு பிற்பாடும் அவர்களை கொண்டாடுகின்றீர்கள்? அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு செல்கின்றீர்கள், அவர்களை கண்ணியப்படுத்துகின்றீர்கள்? இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்த விடயம்மா கேட்பார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, மார்க்கம் சொல்லி தந்தது மாத்திரமல்ல, அல் குர்ஆனில் நபிமார்கள் செய்து காட்டிய விடயம் இது. யாராலும் மறுக்க முடியாது. நபிமார்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலம், வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இறைவனது ரஹ்மத் இறங்குகின்றது. வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இறைவனுடைய பரக்கத்து இறங்குகின்றது.
வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லது அவர்களோடு சம்பந்தப்பட்ட இடங்களில் நாம் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது. அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய உண்மை. இறைவன் அவனது அருமறையான திருமலையிலே சொல்லி காட்டுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யார்? நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தாயார். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தாயார் நபியா ரசூலா? யாரும் கிடையாது. ஒரு பெண் நபியாகவோ ரசூலாகவோ வர முடியாது. இது இஸ்லாமிய நியதி. நபியாகவும் ரசூலாகவும் ஒரு ஆணால் தான் வர முடியும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யார்? நபியும் அல்ல, ரசூலும் அல்ல, ஒரு இறைநேச பெண்மணி, ஒரு வலியத்துல்லா. என்ன அற்புதம் அவர்களிடத்திலிருந்து நிகழ்ந்தது! மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகின்ற சந்தர்ப்பம் எல்லாம் குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கன். ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரானில் 37வது வசனமாக பதிவு செய்யப்படுகின்றது. பிரட்டி பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கண்காணித்தவர்கள் யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல உணவு இருக்கும். எப்படியான உணவு? அந்த சீசன் என்று சொல்லுவோம் அல்லவா, இந்த சீசனுக்கு தான் இந்த பழம். இப்ப ரம்புட்டான் சீசன் இருக்குது, பலாப்பழம் சீசன் இருக்குது, அப்படி சீசன் கனிகள் இருக்கின்றது அல்லவா. அந்த சீசனில் கிடைக்க முடியாத பழங்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் அவர்களுடைய காலடியில் இருக்கும். அதாவது எங்குமே அந்த ஊரில் பெற்றுக்கொள்ள முடியாத உணவுகள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலடியில் இருக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள், இவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, இறை நெருக்கத்தினை பெற்றவர்கள். கேட்கின்றார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், கால யா மரியம் அன்னா லகி ஹாதா. ஓ மரியமே, இதெல்லாம் எங்கிருந்து உங்களுக்கு வருது? எங்கால? நம்முடைய ஊர்லயும் இப்படிப்பட்ட சாப்பாடு உணவு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அது இந்தந்த சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனா உங்கள்கிட்ட எல்லாம் கிடைக்கின்றது, எவ்வாறு சாத்தியம்? எப்படி உங்களுக்கு இது கிடைத்தது என்று கேட்டவுடன் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய பதில், காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், இது இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு வருகின்றது. யார் அவங்க? இறைநேச பெண்மணி என்பதன் மூலமாக இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தனது நெருக்கத்தினை பெற்றதின் காரணமாக அவர்களுக்கு வாரி வழங்குகின்றான் தனது ஹஸானாவிலிருந்து, தனது புறத்திலிருந்து ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும். உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள், கண்ணியமானவர்களே, இது சாதாரணமான இடம் கிடையாது. வலிமார்களுடைய ஜியாரங்களுக்கு சென்றாலோ அல்லது வலிமார்களுடைய நினைவிடங்களுக்கு, அவர்களோடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்றாலோ அந்த இடத்தில் வைத்து துஆ பிரார்த்தனை செய்ய முடியும். தாராளமான முறையில் இறைவனிடத்தில் எமக்கு தேவையானவற்றினை கேட்க முடியும் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனம் மிக பெரும் ஒரு ஆதாரம். அந்த இடத்தில் நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யூகித்துக் கொள்கின்றார்கள், இது சாதாரணமான இடம் கிடையாது, இறைவனுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். பல வருடங்களாக குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இருந்தவர்கள் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். பல வருடங்களாக குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்தில் வைத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை மேற்கொள்கின்றார்கள். என்ன காரணம்? ஒரு நபிக்கு தெரியாதா எங்கெங்க பிரார்த்தனை கேட்க வேண்டும்? பள்ளிக்குள்ள போய் தொழுதுட்டு அல்லாஹ்விட்ட தனியா கேட்கணும் என்று தெரியாதா? ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்கின்றார்கள்? அல் குர்ஆன் சொல்கின்றது, இருகரம் ஏந்தி மரியம் என்று சொல்லப்படக்கூடிய அலைஹிஸ்ஸலாம் ஒரு வலியத்துல்லா இறைநேச பெண்மணி இருக்கக்கூடிய இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த இடத்தில் வைத்து. எவ்வாறு? கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ், பரிசுத்தமான ஒரு வம்சத்தினை எனக்கு தந்துவிடு, பிச்சலத்தினை எனக்கு தா யா அல்லாஹ்
என்று நபியுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைநேச பெண்மணியான மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இடத்திலிருந்து துவா பிரார்த்தனை செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இறைவன் அந்த துவாவினை அங்கீகரிக்கின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தினை கொடுக்கின்றான். அவர்கள்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். பெரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் ஒரு இஸ்லாமிய சௌர்களே, பெரியோர்களே, இவ்வாறு வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் நாங்கள் நினைப்பது போன்று ஓர் வட்டத்திற்குள் மட்டிட்டு பார்ப்பவர்கள் கிடையாது. எமது சிந்தனையின் மூலமாக எமது புத்தியின் மூலமாக அவர்களை நாங்கள் மட்டிட்டு பார்க்க முடியாது. கண்ணியமானவர்களே, அதனால் தான் உணர்ந்தவர்கள் இறைநேச செல்வர்களை அவர்களுடைய மாண்புகளையும் உணர்ந்தவர்கள் எங்கிருந்தாலும் தேடிச் செல்வார்கள். வலிமார்களை எங்கிருந்தாலும் தேடிச் செல்வார்கள். ஏன்? எமது கடற்கரை பள்ளி வாயில் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீப் என்னது? ஒரு இறைநேசரோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். ஒரு இறைநேசரோடு சம்பந்தப்பட்ட அந்த இடம் பரக்கத்து நிறைந்தது, ரஹ்மத்து நிறைந்தது. நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். சூரா பக்ராவில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், யார் இறைவனது அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது தக்வா இறையச்சத்தில் நின்றும் உள்ளது என்பதாக. இறைவனது அடையாள சின்னம் என்று சொன்னால் என்ன? என்ன இறைவனது அடையாள சின்னம்? இன்னும் ஒரு ஆயத்தில் இன்னும் ஒரு இடத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக ஸஃபா அதே போன்று மர்வா என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மலை குன்றுகள் இருக்கின்றதல்லவா? வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். சூரா அல் ஹஜ்ஜில் வரக்கூடிய வசனம் இது. அதே போன்று சூரா அல் பக்ராவில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக ஸஃபாவும் மர்வாவும் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மலை குன்றுகள் இருக்கின்றதல்லவா? அந்த இரண்டு மலை குன்றுகளும் இறைவனது அடையாள சின்னம் என்பதாக இறைவன் அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். சிந்தனை செய்து பாருங்கள், இந்த ஸஃபா மர்வா என்று சொல்லப்படக்கூடிய மலையோடு தொடர்புபட்டது என்ன? யார் தொடர்புபட்டார்கள்? சுருக்கமாக சொல்கின்றேன், ஸஃபா என்று சொல்லப்படக்கூடியதும் மர்வா என்று சொல்லப்படக்கூடிய மலையோடு தொடர்புபட்டவர்கள் இப்ராஹிம், நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனைவியான அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும். நாங்கள் அனைவர்களும் அறிந்த விடயம்தான். எவ்வாறு நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இறைவனது புறத்திலிருந்து கட்டளை வருகின்றது, உங்களது மனைவியையும் உங்களது பச்சிலம் பாலகனையும் குறிப்பிட்ட இடத்தினை சுட்டிக்காட்டி அந்த இடத்தில் நீங்கள் விட்டுவிட்டு வாருங்கள். இறைவனது கட்டளைக்கு அவர்கள் சிரம் தாக்குகின்றார்கள். தனது மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அதே போன்று தனது பச்சிலம் பாலகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் எடுத்துச் சென்று அந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃபில் விட்டு வருகின்றார்கள். அவ்வாறு விட்டுவிட்டு அந்த வந்த சந்தர்ப்பத்தில் அங்கு உண்ணுவதற்கு உணவும் கிடையாது, அருந்துவதற்கு நீரும் கிடையாது. பசியின் காரணமாக, தாகத்தின் காரணமாக பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நீருக்காக வேண்டி தேம்பி தேம்பி அழுகின்றார்கள், கதறுகின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எங்காவது நீர் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக வேண்டி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஸஃபா என்று சொல்லப்படக்கூடிய மலை குன்றில் ஏறுகின்றார்கள். ஏறி பார்க்கின்றார்கள் தூரத்தில் ஏதும் தென்படுகின்றதா என்று. காணல் நீர் தென்படுகின்றது தூரத்தில். அங்கு ஓடுகின்றார்கள், எதுவும் கிடையாது. மர்வா என்கின்ற மலையில் ஏறுகின்றார்கள். அங்கிருந்து இங்கு உற்று நோக்கின்றார்கள், ஏதும் நீர்கள் இருக்குமா, ஏதும் உணவுகள் இருக்குமா என்று சொல்லி பார்க்கின்றார்கள். இவ்வாறு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் என்ன செய்கின்றார்கள்? ஸஃபாவிலிருந்து மர்வாவுக்கும் மர்வாவிலிருந்து ஸஃபாவுக்கும் இடையில் ஓடுகின்றார்கள். அவர்கள் ஓடிய அந்த விடயத்தினை இறைவன் அல்லாஹ் தனது அடையாள சின்னமாக அல் குர்ஆனில் அடையாளப்படுத்துகின்றான், பிரகடனப்படுத்துகின்றான். பிரகடனப்படுத்தியது மாத்திரமல்லாமல் இறைவனுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ அவர்தான் இறையச்சவாளி, தக்வாவுடையவர் என்பதாகவும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். விடயத்துக்கு வருவோம். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யார்? நபியா, ரசூலா? கிடையாது. அவர்களும் ஒரு வலியத்துல்லா, இறைநேச பெண்மணி. அந்த இறைநேச பெண்மணியோடு சம்பந்தப்பட்ட விடயத்தினை இறைவன் தனது அடையாள சின்னமாக பிரகடனப்படுத்துகின்றான் அல் குர்ஆனில். பிரகடனப்படுத்தியது மாத்திரமல்லாமல் கண்ணியமானவர்களே, அந்த இடத்தை கண்ணியப்படுத்துவதே இறைவன் அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜிக்கு போறாக்கள், உம்ராவுக்கு போறாக்கள் தெரியும்.
ஹஜ்ஜி கும்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், சஃபா மர்வான்னு சொல்லக்கூடிய மலை குன்றும் தெரியும். இல்லை இல்லை நான் இதுல ஓட மாட்டேன், தொங்கோட்டம் எல்லாம் ஓட மாட்டேன்னு சொன்னா சும்மா சவுதிக்கு ஒரு ட்ரிப் கொண்டு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும், எந்த நன்மையும் கிடையாது. இல்ல ஒரு வலியுல்லாவோட சம்பந்தப்பட்ட வலியத்துல்லாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் சஃபா மர்வா, எனவே நான் என்ன செய்ய மாட்டேன், தொங்கோட்டம் ஓட மாட்டேன் என்று அவர் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வந்தார் என்று சொன்னா ஒரு டூர் ஒன்று போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும், எந்த நன்மையும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, எனவே நினைவில் வைத்துக் கொள்வோம், இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புகளும் மகிமைகளும் கராமத்துக்களும் அற்புதங்களும் எங்களது மனித அறிவின் மூலமாக மட்டிட்டு சொல்ல முடியாதவை. வெறுமன நாம் இறைநேசர்களுடைய சம்பவங்களை மாத்திரம் படித்துவிட்டு கடந்து செல்வதன் மூலம் எந்த அர்த்தமும் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எடுத்து நடப்பதற்கு எத்தனிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விடயம். அல் குர்ஆனிலும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் சொல்லப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, அந்த சம்பவங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி எமது காதுகள் இனிக்க செவிமடுத்து விட்டு கடந்து செல்வதற்கு கிடையாது, படிப்பினை பெற்று அதன் வழியில் நாங்கள் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். வழிமார்களை பற்றி பேசுகின்றோம். குதுபுனா கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிரவுல் அசீஸ் அன்னவர்களை பற்றி பேசுகின்றோம். அத்துணை விடயங்களும் பேசுவது மாத்திரமல்ல, அனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு மத்தியில் மாற்றங்கள் வர வேண்டும். எவ்வாறு வழிமார்கள் வாழ்ந்தார்கள், ஹராம் ஹலால் பேணி வாழ்ந்தார்கள். எங்களுக்கு மத்தியில் அந்த ஹராம் ஹலால் என்கின்ற விடயம் மிக முக்கியமான முறையில் பேணப்பட வேண்டும். வழிமார்களுடைய வழியில் செல்லக்கூடியவர்கள் நாம், தரீக்கத்தின் வழியில் செல்லக்கூடிய நாம் அதனை பின்பற்ற வேண்டும். ஏனைய மனிதர்களுடைய குறைகள், ஏனைய மனிதர்களுடைய பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் நாம் அவர்களுடைய மனம் நோகும்படி, யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அவற்றினை பற்றி எல்லாம் நாங்கள் மிகவும் அவதானமான முறையில் பிறர்களை பற்றி கோல் பேசுவது, முனாஃபிக்தனமாக நடந்து கொள்வது மிக முக்கியமான விடயம். முனாஃபிக்தனமாக நடந்து கொள்வது. நாங்கள் அனைவர்களும் வந்திருக்கின்றோம் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில்? கண்ணியமானவர்களே, வழிமார்களினுடைய பாதையில் சென்று நாமும் இறை நெருக்கத்தினை பெற வேண்டும். எமது உள்ளத்தில் வஞ்சகம், பொறாமை, பெருமை என்கின்ற அகங்காரங்களை எல்லாம் உள்ளத்தில் வைத்தவர்களாக, வெளி வேஷம் போட்டவர்களாக திரிவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்பதனை நினைவில் வைத்தவர்களாக இறைநேசர்களுடைய வழியில் செல்வதற்குரிய தௌஃபீக்கினை இறைவன் அல்லாஹ் எம் அத்துணைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பே நாயனையா அல்லாஹ், என்றென்றும் உன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய மூமின்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வாயாக. அர்ஹமுர் ரஹ்மான இரட்சகனியா அல்லாஹ், நீயும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஏனைய வழிமார்களும் காட்டித் தந்த வழிமுறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபினை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. பலஸ்தீனத்து மக்களுக்கு விமோசனத்தினை அளித்து விடுவாயாக. பலஸ்தீனத்தில் யாரெல்லாம் இதுவரைக்கும் கொல்லப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு ஷஹீதுகளுடைய நன்மைகளை கொடுத்து விடுவாயாக. ரப்பே நாயனையா அல்லாஹ், யாரெல்லாம் அந்த யுத்தத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன நிறைவினையும் ஈமானிய பலத்தினையும் கொடுத்து விடுவாயாக. யாரெல்லாம் அந்த பலஸ்தீனத்து மக்களுக்காக வேண்டி எதிராக சூழ்ச்சிகளையும் சதி திட்டங்களையும் தீட்டுகின்றார்களோ நாயனையா அல்லாஹ், அவர்களுடைய அனைத்து விதமான சதிகளையும் முறியடித்து முஸ்லிம்களுக்கு வெற்றியினை கொடுத்தருள்வாயாக. கண்ணியமான எங்களது பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ஹம்தஷ் ஷாகிரீன் ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكارم. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم.